இன்னைக்கு நம்ம சோலோ லெவலிங்கோட ஃபர்ஸ்ட் சீசன்ல செகண்ட் பார்ட் தான் பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல ஒரு பெரிய சிலையோட கண்ணுல இருந்து வந்த லேசர் அங்க இருந்த பல ஹண்டர்ஸ் உரு தெரியாம அழிச்சிருச்சு. எப்படியோ நம்ம ஹீரோவோட முன்னெச்சரிக்கையினால சில ஹண்டர்ஸ் காப்பாத்தப்படுறாங்க. எப்படியாவது இங்க இருந்து வெளியே போயே ஆகணும். உரிமையாரு இல்லனா நீயும் செத்துருவ. அப்ப நம்ம லீடர் சாங் தான் யாரும் அசையாதீங்க, நீங்க அசைஞ்சதான் அந்த சிலையில இருந்து லேசர் வரும்னு சொல்றாரு. ஹீரோ அந்த சிலையை உத்து பார்த்துட்டு இருக்கான். அப்ப நம்ம லீடர் சங்க கிட்ட வந்து நீ இப்ப வான் பண்ணதுனாலதான் நம்ம எல்லாருமே இப்ப உயிரோட இருக்கோம், நீ இதை முன்னாடியே ஃபீல் பண்ணிட்டல. ஹீரோ அப்போ இல்ல, அது எனக்கு ஒரு ஆபத்து மாதிரி தெரிஞ்சதுன்னு சொல்ல வர நடந்த இந்த அட்டாக்ல அந்த லீடரோட ஒரு கை மட்டும் பறிக்கப்பட்டிருக்கும். அதை பார்த்த ஹீரோவும் வருத்தப்படுறான். பிளட் லீக் ஆகாம இருக்க அந்த கையில கட்டு போட்டு விடுறான் ஹீரோ. நம்ம லீடர் சாங் ஜூஹி ரொம்பவே மென்மையான பொண்ணு, அவளால பிரஷரை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனாலதான் என்னமோ அவ பி ரேங்க் ஹண்டரா இருந்தாலும் சின்ன சின்ன இ ரேங்க் மாதிரியான டஞ்சன்ஸ்ல தான் கலந்துப்பா. அப்பதான் அந்த லீடர் சாங் காட்டன் கோவில் விதிமுறைகளை ஞாபகப்படுத்துறாரு. இந்த 3 ரூல்ஸையும் வரிசையா திரும்ப சொல்றாரு. அதோட கடைசியில யாரெல்லாம் இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ண மறுக்கிறாங்களோ அவங்க எல்லாம் உயிரோட இருக்க முடியாதுன்னு போட்டிருக்கு. ஹீரோ அந்த விதிமுறைகளை யோசிச்சு பாக்குறான். கடவுளை வணங்குங்கள், நம்ம எந்த கடவுளை வணங்குறது? நம்ம எல்லாருமே படிச்ச அந்த கடவுளை வணங்குறதா, இல்ல இந்த கோயில்ல ராட்சசனா இருக்கிற இந்த அரக்க கடவுளை வணங்குறதா? நீங்க எந்த கடவுளை மீன் பண்றீங்க? எஸ் ரேங்க்ல இருந்து இ ரேங்க் வரைக்கும் இந்த ஹண்டர்ஸ்களை பிரிக்கிறது அவங்கவுங்க உடல்ல இருக்கிற சக்திகளை வச்சுதான். இந்த சக்திகள் ஒவ்வொருத்தருக்குமே ரொம்பவே நிலையானதா இருக்கும். ஏன்னா அந்த ஹண்டர்ஸோட உடம்புல இருக்க சக்திகள் திரும்ப அதிகரிக்க செய்யாது. ஏன்னா இப்போ ஒருத்தர் இ ரேங்க் ஹண்டரா இருந்தா லாஸ்ட் வரைக்கும் அவரால் இ ரேங்க் ஹண்டரா மட்டும் தான் இருக்க முடியும். அவங்களால அவங்களோட சக்தியை அதிகரிக்க முடியாது. ஆனா அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, இரண்டாம் விழிப்புணர்வு. இப்படி ஒரு விஷயம் நடக்கிறது மூலமா அந்த ஹண்டர்ஸ்க்கு ஒரு அளவில்லாத சக்தி கிடைக்கும். இப்ப நிலவரைக்குள்ள இருக்கிற நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. உள்ள இருந்த ஹண்டர்ஸ்ல ஒருத்தருக்கு ரொம்பவே வேகமா நகரக்கூடிய அல்லது ஓடக்கூடிய சக்தி இருக்கு. இப்பதான் பெரிய கம்பெனில வேலை கிடைச்சிருக்கு, காரணத்துக்கு கொண்டு என்னால இங்க என்னோட உயிரை விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஸ்பீட் பவரை யூஸ் பண்ணிட்டு ரூம்குள்ள இருந்து வெளியே போலான்னு ட்ரை பண்றாரு. என்னால முடியும்னு சொல்லிட்டு பயங்கர வேகமா புயல் மாதிரி ரூமோட கதவை நோக்கி ஓடுறாரு. இதுல பறந்துட்டு இருக்கிற அந்த நேரத்துல சிலையோட கண்ணுல இருந்து வந்த அந்த லேசர் அடுத்த அடியை வைக்கிறதுக்கு முன்னாடியே தூள் தூளா பொசுக்கிடுது. அந்த ஹண்டரோட உடல் பொசுங்க அவரோட கால்கள் மட்டும் தான் மிச்சம் இருக்கு. இதை பார்த்த ஜூஹி தான் கதற ஆரம்பிச்சிடறா. அந்த சிலை நினைச்சா நம்ம எல்லாரையுமே ஒரு செகண்ட்ல கொல்ல முடியும், ஆனாலும் அது கொல்ல மாட்டேங்குது. ஏன்னா மத்த நிலவரைக்குள்ள இருக்கிற எந்த மிருகங்களும் இந்த மாதிரி மனிதர்களை கொல்றதுக்காக காத்துட்டு இருக்காதுங்க. இந்த சிலைகளோட செயல்கள் அவங்களுக்கு ஒரு வித்தியாசமான உணர்வு கொடுக்குது. அதே நேரத்துல நம்ம ஹீரோ சங் ஜின்ஹூ இந்த விதிமுறைகளை சொன்னபடி அந்த சிலையை நோக்கி எந்திரிச்சு நிக்கிறான். இதை பார்த்து இந்த லீடரும் கத்த, அதை கேட்காம ஹீரோ அந்த சிலையை நோக்கி நடந்து போறான். முதல் விதிமுறை, கடவுளை வணங்குங்க. ஹீரோ அசைறத பார்த்த அந்த சிலை தன்னோட கண்ணுல இருந்து லேசரை விட்டு கொல்லலான்னு ஆயத்தமாகறப்போ ஹீரோ அந்த சிலையை பார்த்து வணங்குறான். இப்ப அந்த சிலை எதுவும் செய்யல. அவன ஹண்டர்ஸ் எல்லாரையுமே அதை பார்த்து வணங்குங்கன்னு சொல்ல, உனக்கு மூளையில கெட்டு போச்சான்னு கேக்குறாங்க மத்த ஹண்டர்ஸ். நம்ம லீடர் சாங் நம்ம ஹீரோ சொல்றது சரிதான் சொல்ல காட்டன் கோவிலின் முதல் விதிமுறைக்கு ஏற்ற மாதிரி எல்லா ஹண்டர்ஸுமே இந்த சிலையை வணங்குறாங்க. இவ்வளவு நேரம் அவங்கள பார்த்து அழகா முறைச்சிட்டு இருந்த அந்த சிலை இப்போ கொடூரமா சிரிக்க ஆரம்பிக்குது. அங்க இருந்த எல்லா ஹண்டர்ஸுமே அந்த கோவிலோட முதல் விதியை சரியா செஞ்சு முடிச்சிட்டாங்க. அந்த சிலை நம்மள எதுவும் செய்யலன்னு சொல்லிட்டு எல்லாரும் எந்திரிச்சு நடக்க ஆரம்பிக்க, இவ்வளவு நேரம் உட்கார்ந்துட்டு இருந்த சிலை இப்ப எந்திரிக்கவும் பாருங்க. எல்லா ஹண்டர்ஸும் வாயை பொழந்து பார்த்துட்டு இருக்கானுங்க. என்ன பண்ணுச்சுன்னு சொல்லு. இல்ல என்கிட்ட இப்ப என்ன பிளானும் இல்ல, ஆனா எப்படியும் நம்ம இந்த இடத்தோட ரூல்ஸ் மட்டும் மீறக்கூடாதுன்னு சொல்றான் ஹீரோ. ரெண்டாவது ரூல், கடவுளை புகழணும். அதை எப்படியாவது நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். என்னது புகழ்றது? அது எப்படி பண்ணணும்? அப்ப அந்த ஹண்டர்ஸ்ல ஒருத்தர், நான் இந்த உலகத்துல இருக்கிற பல கலாச்சாரங்களை படிச்சிருக்கேன், எல்லாத்துலயுமே கடவுளை வணங்குற வழிமுறை ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த சிலை முன்னாடி போய் நம்ம ஜீசஸ் கிட்ட கை கூப்பி வேண்டுவோம் இல்லையா, அதே மாதிரி ஒரு பொசிஷன்ல உட்காந்து எங்களை படைத்ததற்கு நன்றி, காப்பதற்கு நன்றி, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு புராண டைலாக் எல்லாம் அடிச்சு விட சைலண்டா கொஞ்ச நேரம் நின்னுட்டு இருந்த சிலை கொசுவை நசுக்கிற மாதிரி அந்த ஹண்டரை நசுக்கிட்டு போய்கிட்டே பல ஹண்டர்ஸ் காலிலேயே இறையாறாங்க. அதை பார்த்த பயந்த ஹண்டர்ஸ் எல்லாருமே அங்கிருந்து ஓட ஆரம்பிக்க, ஓடிட்டு இருக்கிறப்பதான் சுத்தி இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ நோட் பண்றான். அந்த பச்சை கலர்ல ட்ரெஸ் போட்டிருந்த ஹண்டர் ஒரு சிலைக்கு பக்கத்துல போய் நின்னுட்டு நான் இங்க சேஃபா இருக்கேன்னு சொல்றாரு. அந்த ஹண்டருக்கு இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கும், அவருக்கு ஒரு அழகான குழந்தை இருக்கும். நான் கண்டிப்பா உன்னை பாக்குறதுக்கு உயிரோட வருவேன் செல்லன்னு சொல்லிட்டு இருக்காரு. மத்த ஹண்டர்ஸ் கிட்ட நான் இங்க சேஃபா இருக்கேன்னு சொல்லி கத்த, அவருக்கு பின்னாடி நின்று அந்த சிலையோட கையில கத்தி இருந்திருக்கு. ஒரு கத்தி முடிச்ச அடுத்த செகண்ட் 2 துண்டா போயிடுறாரு. ஹீரோ தான் கவனிச்ச விஷயம் எல்லாத்தையுமே நினைவுபடுத்துறான். எந்த சிலைகளோட கையில மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கோ அந்த சிலைகளுக்கு பக்கத்துல போய் நிக்கணும்ன்றதை கண்டுபிடிக்கிறான். மத்த ஹண்டர்ஸ்க்கும் தான் கண்டுபிடிச்ச விஷயத்தை பாஸ் பண்ண எல்லாருமே ஒவ்வொருத்தரா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சிருக்கக்கூடிய சிலைகளுக்கு பக்கத்துல போய் நிக்கிறாங்க. ஹண்டர்ஸ் ஒவ்வொருத்தரும் போய் அங்க நின்ன உடனே அந்த சிலைகள் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை ப்ளே பண்ண ஆரம்பிக்குதுங்க. கடைசியில நம்ம ஹீரோவும் ஜூயும் தான் மிச்சம் இருக்காங்க. 2 பேரும் ஒரு சிலை கிட்ட போய் நிக்க, ஆனா அந்த சிலை எதுவுமே செய்ய மாட்டேங்குது. ஏன்னா ஒரு சிலைக்கு ஒருத்தர் மட்டும் தான். ஜூஹி அங்கவே நிக்க சொல்லிட்டு நம்ம ஹீரோ இன்னொரு சிலையை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறான். ஆனா அதே நேரத்துல அந்த பெரிய சிலை நம்ம ஹீரோக்கு ரொம்பவே பக்கத்துல வந்துருச்சு. ஹீரோ தன்னோட உயிரை கொடுத்து அந்த சிலையை நோக்கி ஓடிட்டு இருக்கான். அந்த பெரிய சிலை தன்னோட காலை வச்சு ஹீரோ மிதிச்சு கொள்ள ட்ரை பண்ண ஒரு பெரிய ஜம்ப் பண்ணி சிலைக்கு பக்கத்துல போய் நிக்கிறான். ஆனா அது ஒரு தப்பான சிலை. அந்த சிலை தன்னோட கையில வச்சிருந்த கேடயத்தை வச்சு ஹீரோவை தாக்க, ஹீரோ தவழ்ந்துகிட்டே அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சிருக்கிற சிலைக்கு பக்கத்துல போயிட்டு இருக்கான். தவழ்ந்துட்டு இருக்கிற அவனுக்கு பின்னாடி அந்த பெரிய சிலை தன்னோட பாதங்களை வச்சு ஹீரோவை மிதிக்க போறப்போ, நான் சாக மாட்டேன், கண்டிப்பா நான் இங்க சாக மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு விடாம அந்த சிலையை நோக்கி தவழ்ந்து போறோம். எப்படியோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு அந்த சிலைக்கு பக்கத்துல வந்துடுறான். ஆனா அவன் தவழ்ந்து வந்த பாதை ஃபுல்லா ரத்தமா இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த சிலை தாக்குனதுல அவனோட ஒரு கால் வெட்டப்பட்டு இருக்கும். இப்போ ஹீரோ வந்து சேர்ந்த அந்த சிலை அந்த மியூசிக்க பாட ஆரம்பிக்க பெரிய சிலையும் அவனை விட்டுட்டு அங்க இருந்து போயிடும். நம்ம ஜூஹி தான் வந்து ஹீரோவை ஹீல் பண்றா. எனக்கு ஒன்னும் ஆகாது ஜூஹி, நீ ஒன்னும் கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும் சொல்ல, நான் தான் இருக்கேன்ல உனக்கு ஒன்னும். அந்த போராட்டத்துல பல ஹண்டர்ஸ் நம்மளோட உயிரை விட்டுருக்காங்க. அந்த ஹண்டர்ஸ்ல ஒருத்தர் நம்ம லீடர் தான் அதுக்கு எல்லாம் காரணம்னு சொல்ல, ஒரு ஹண்டர் நம்ம எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஊட்ட போட்டுதான முடிவெடுத்தோம்னு சொல்றாரு. ரொம்பவே மன வருத்தத்துல இருந்த நம்ம லீடர் சாங், இது எல்லாத்துக்குமே நான்
நான் தான் காரணம், ஏன்னா நான் தான் கடைசியா முடிவெடுத்தேன்னு சொல்றாரு. இப்படி வாக்குவாதம் பண்றதுக்கு இது சரியான நேரம் இல்ல, இன்னும் ஒரு ரூல் மிச்சம் இருக்கு. அப்ப அந்த பெரிய சிலை தன்னோட சிம்மாசனத்துல உட்காந்துக்கிட்டு இதோட ஒரு கைய மேல தூக்குது. அந்த கோவிலோட சென்டர்ல ஒரு பலிபீடம் மேல வருது. அந்த பலிபீடத்தை சுத்தி பல மேஜிக் சர்க்கிள்ஸ் இருக்கு. மூணாவது ரூல் படி கடவுளுக்கு உங்களோட பக்தியை நிரூபிக்கணும். இந்த உலகத்தை சேர்ந்த மக்கள் கடவுளுக்கு பலிகளை கொடுக்கறது மூலமா தான் தன்னோட பக்தியை அந்த கடவுளுக்கு காமிப்பாங்க. இதை கேட்டுட்டு இருந்த ஹண்டர்ஸ்ல ஒருத்தர் நம்ம பலியா ஒருத்தர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த டீமோட லீடரா இருந்த நம்ம சாங்கோட கழுத்துல கத்திய வைக்கிறாரு. இப்போ ரீசெண்டா கல்யாணமான அந்த பச்சை கலர் ட்ரெஸ் போட்டிருந்தவரு 2 துண்டா வெட்டப்பட்டு இறந்து போயிருப்பார்ல, அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான் இந்த ஹண்டர். நீங்க தான் பொறுப்பேத்துக்கிறதா சொன்னீங்களே, அப்ப நீங்களே இதை செய்யுங்கன்னு சொல்றாரு. அந்த லீடரும் சரின்னு சொல்லிட்டு அந்த பலிபீடத்துக்கு நடுவுல நடந்து போறாரு. அப்ப நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான், இதுல அவரோட தப்பு எதுவுமே இல்ல, ஏன்னா இதுக்குள்ள வரலாம்னு நம்ம எல்லாருமே சேர்ந்துதான் முடிவு பண்ணோம்னு சொல்றோம். அவர் அந்த வட்டத்துக்குள்ள போன உடனே சிவப்பு கலர்ல ஒரு நெருப்பு எரிய ஆரம்பிக்குது. அந்த வட்டத்தை சுத்தி ஹீரோவும் மத்த ஹண்டர்ஸோட சேர்ந்து அந்த வட்டத்துக்குள்ள போறாங்க. அந்த வட்டத்துக்குள்ள நின்னுட்டு இருந்த ஹண்டர்ஸோட கவுண்டுக்கு ஏத்த மாதிரி சிவப்பு கலர் நெருப்பு அவங்கள சுத்தி எரிய ஆரம்பிக்குது. இந்த டஞ்சன்குள்ள இவங்க கழிக்கிற ஒவ்வொரு நாளும் வெளி உலகத்தோட 1 மணி நேரத்துக்கு சமம். ஒருவேளை இவங்க இந்த சண்டையில தோத்துட்டாங்க அப்படின்னா இந்த நிலவர்களோட கதவுகள் உடைக்கப்படும். அந்த உடைப்பு மூலமா இந்த அரக்க மிருகங்கள் உண்மையான உலகத்துக்குள்ள வர வாய்ப்புகள் இருக்கு. ஒவ்வொரு டஞ்சன்ஸ்லயுமே போராடுற ஹண்டர்ஸோட முக்கியமான நோக்கமே இந்த டஞ்சனோட பாஸை தோக்கடிக்கிறது. அப்படி அவங்க கொன்னா மட்டும்தான் அந்த டஞ்சன்ஸோட கதவுகள் நிரந்தரமா மூடப்படும். இல்லைன்னா அந்த கதவுகள்ல உடைப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. கட் பண்ணா அடுத்த சீன்ல உண்மையான உலகத்துல இருக்கிற நம்ம ஹீரோவோட தங்கச்சி தான் காட்டுறாங்க. அந்த பொண்ணு தன்னோட ஸ்கூல் முடிஞ்சு யூனிஃபார்மோடவே ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்கு. அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் நம்ம ஹீரோவோட அம்மா ஆழ்ந்த உறக்கம்ன்ற ஒரு நோயால பாதிக்கப்பட்டு இருப்பாங்க. அம்மா தான் சொல்றதெல்லாம் கேட்கிற மாதிரியே அம்மா கிட்ட போய் ஸ்கூல் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அந்த பொண்ணு பேசிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவோட சேர்ந்து அங்க இருந்த எல்லா ஹண்டர்ஸுமே அந்த மந்திர வட்டங்களுக்குள்ள வந்த உடனே அவங்கள சுத்திலும் ஒரு மின்னல் மாதிரியான வெளிச்சம் வந்து இன்னொரு வட்டத்துக்கு மேல வரிசையா நீல நிற நெருப்புகள் எரிய ஆரம்பிக்குது. அந்த கோவிலோட கதவுகளும் ஆட்டோமேட்டிக்கா திறந்துருச்சுங்க. கொஞ்ச நேரத்துல அந்த நீல நிற நெருப்புல ஒண்ணு அணைய சுத்தி இருந்த எல்லா சிலைகளுக்கும் உயிர் வந்த மாதிரி அது அந்த ஹண்டர்ஸ் நோக்கி வர ஆரம்பிக்குதுங்க. அப்ப ஹீரோ இன்னொரு விஷயத்தை கண்டுபிடிக்கும். அந்த சிலைகளை கண் சுமட்டாம பார்த்தோம் அப்படின்னா அந்த சிலைகள் அசையாதுன்னு சொல்றான். மத்த ஹண்டர்ஸ் எல்லாருமே நம்ம ஹீரோ சொன்ன மாதிரி மரண பயத்தோட அந்த சிலையோட கண்களை பார்த்துட்டு இருக்காங்க. எல்லா ஹண்டர்ஸுமே சொன்ன மாதிரி செய்ய சிலைகள் எல்லாமே அசையாம அது வந்துட்டு இருந்த அதே இடத்துல நின்னுடுதுங்க. அந்த ஹண்டர்ஸ்ல ஒருத்தர் பயத்துல திறந்திருந்த கதவு மூலமா வெளியே ஓடிடுறாரு. டைம் போக போக அந்த நீல நிற நெருப்பு அணைஞ்சுக்கிட்டே இருக்கு. ஹண்டர் ஒருத்தர் அந்த வட்டத்துல இருந்து வெளியே போனதுனால அந்த சிவப்பு நிற நெருப்பு ஒண்ணு அணைஞ்சிடுது. முதல் விதி கடவுளை வணங்கணும், 2வது விதி கடவுளை பாராட்டணும், 3வது விதி நம்மளோட நம்பிக்கையை நிரூபிக்கணும். நம்ம வெளியே போகிற ஆசையை காட்டி தூண்டி நம்மளோட நம்பிக்கையை சோதிக்குதுங்க இந்த சிலைகள். அதை ஹீரோ புரிஞ்சுக்கிறான். ஆனா அங்க இருந்து இன்னொரு ஹண்டர் தன்னோட குடும்பத்தை உயிரோட பார்க்க ஆசை இருக்குன்னு சொல்லிட்டு மரண பயத்தோட ஹீரோவை அங்கேயே போட்டுட்டு ஓடிடுறாரு. மிச்சம் இருந்த ஹண்டர்ஸ்ல ஒருத்தர் ஹீரோவை பார்த்து இந்த குழுவிலேயே நீ தான் பலவீனமான ஆளுன்னு சொன்னா என்னால அதை நம்பவே முடியல. அங்க எல்லாருமே இப்போ உயிரோட இருக்கணும், அதுக்கு ஒரே காரணம் நீ தான் சங்ஜின்பு. ஆனா அந்த ஹண்டர் தன்னோட குடும்பத்தை நினைச்சு ஆள ஆரம்பிக்கிறார். இங்கேயே நின்னுட்டு இருந்தா தன்னோட உயிர் போயிருன்னு சொல்லிட்டு அவரும் வருத்தப்படுறாரு. அவரும் பயந்து அங்க இருந்து ஓடிற. இப்ப மிச்சம் இருக்கிறது நம்ம ஹீரோ, ஜூஹி, அப்புறம் அந்த லீடர் சங். அப்ப அந்த லீடர் நீ இன்னும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்குடா தம்பி, இந்த வட்டத்துக்குள்ள ஒருத்தர் இருக்கிற வரைக்கும் இந்த கேட் மூடாதுன்னு சொல்லி இங்க 2 பேரும் வெளியே போயிருங்கன்னு சொல்றாரு. அப்ப திடீர்னு நம்ம ஜூஹியோட கால்கள் செயல்படாம போயிடுது. ஏன்னா நம்ம ஹீரோவை ஹீல் பண்றதுக்காக அந்த பவரை யூஸ் பண்ணதுனால அவ தன்னோட எனர்ஜி எல்லாம் இழந்திருப்பா. அப்ப நம்ம ஹீரோ வேற வழியே இல்ல, என்னால ஓட முடியாது, இவளால நடக்க முடியாது, நீங்க ஜூஹியை தூக்கிட்டு வெளியே போயிருங்கன்னு சொல்றான். நான் தானே உள்ள இருக்க போறேன்னு சொன்னேன். அப்ப யார் இவள இங்க இருந்து வெளியே கூட்டிட்டு போவா? போன சண்டையில ஹீரோ ஒரு காப்ளினை கொன்னு அவனுக்கு கிடைச்ச அந்த எசன்ஸ் ஸ்டோனை கிட்ட கொடுத்து நான் உன்னை வெளியே சாப்பிடறதுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னல, அதோட செலவுக்காக இதை வச்சுக்கோன்னு சொல்றான். உடனே ஜூஹி உன்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்லி கதற ஆரம்பிக்க நம்ம லீடர் தான் ஜூஹியை மயக்கம் போட வச்சு இங்க இருந்து கூட்டிட்டு போறாரு. ஹீரோ மட்டும் தனியா அந்த பலிபீடத்துல இருக்கான். சுத்தி இருந்த எல்லா சிலைகளும் கையில ஆயுதத்தோட நம்ம ஹீரோ நோக்கி வந்துட்டு இருக்கு. எப்படியோ இப்ப நான் ஒருத்த மட்டும் தான் சாவேன். அப்ப கீழ இருந்து கத்தி எடுத்து கையில வச்சுக்கிட்டு இத்தனையாச்சும் நான் கொல்லாம சாக மாட்டேன்டான்னு சொல்றான். ஆனா அந்த சிலை அடிச்ச அடியில நம்ம ஹீரோ திருச்சிக்கிட்டு போய் விழுகிறான். என்ன எல்லாருமே எப்பவுமே கிண்டல் பண்ணிட்டே இருப்பாங்க, ஏன்னா நான் ஒரு பலவீனமானவன். ஆனாலும் நான் என் போராட்டத்தை கைவிட்டது கிடையாது. அப்போ ஒரு சிலை வெட்டுல அவனோட கை துண்டா போயிடும். ஆனா இப்போ என் போராட்டத்துக்கு ஒரு முடிவு வந்துருச்சு. என் வாழ்க்கை ஃபுல்லா எல்லா போராட்டத்திலுமே நான் பலசாலி ஆகிறதுக்காக போராடி இருக்கேன். இந்த நேரத்துல அங்க அந்த சிலைகள் எல்லாமே நம்ம ஹீரோவோட உடலை சுக்கு நூறா கிழிச்சிட்டு இருக்காங்க. என் வாழ்க்கை ஃபுல்லா கஷ்டப்பட்டு போராடி நான் இந்த இடம் வரைக்கும் வந்திருக்கேன். அங்க இருந்த சிலை ஒண்ணு கத்திய வச்சு நம்ம ஹீரோ ஒரு ஷோல்டர்ல கொத்த. ஏன் எப்பவும் இந்த சுயநலவாதிகள் மட்டும் பயனடைகிறாங்க? ஹீரோ ரத்த வாண்டிய கக்க ஆரம்பிச்சிட்டான். எனக்கும் ஒரு குடும்பம் இருக்கு, நானும் வீட்டுக்கு உயிரோட போகணும்னு தான் ஆசைப்பட்டேன். ரத்த வெள்ளத்துல இருந்து நம்ம ஹீரோவை தூக்கி அந்த பலிபீடத்துக்கு மேல போடுறாங்க. சுத்தி நீல நெருப்புகள் முக்காவாசி அணைஞ்சு போச்சுங்க. இப்ப கடைசியா ஒண்ணுதான் எரிஞ்சிட்டு இருக்கு. ஹீரோ தன்னோட வாழ்க்கையில பட்ட எல்லா அசிங்கத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். எல்லாமே என் குடும்பத்துக்காக தான். ஆனா இப்ப நான் சாக விரும்பல. அந்த சில பெரிய கத்தியை தூக்கி ஹீரோவை வெட்ட போற நேரத்துல நான் சாக விரும்பல. நான் உயிரோட இருக்க இன்னொரு வாய்ப்பு கிடைச்சா நல்லா இருக்கும். இந்த கத்தியை அவனை வெட்ட போற அந்த மில்லி செகண்டுக்கு முன்னாடி அந்த நீல நெருப்பு அணைய அவனோட கண்ணுக்கு முன்னாடி ஒரு ஸ்கிரீன் மாதிரி ஒன்னு ஓபன் ஆகி நோட்டிபிகேஷன் சொல்லிட்டு தி சீக்ரெட் குவெஸ்டின் சொல்லிட்டு ஒன்னு காட்டுல கேக்குது. அவனோட இதய துடிப்பு நிக்கிறதுக்கு 0.0 செகண்ட் தான் இருக்கு. ஹீரோ எஸ்ன்னு சூஸ் பண்றான். இதோட இந்த பார்ட் இங்க முடியுது. நெக்ஸ்ட் பார்ட்ல ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு.